தேங்க்யூ சார். இப்படி எங்களை உங்க வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது எங்க இருந்தாலும் அதை நாடி போகணும். ஜனங்களுக்காக கஷ்டப்பட்டு ப்ரோகிராம் நடத்தி பணத்தை சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுத்திருக்கீங்க. அத நினைச்சா பெருமையா இருக்கு. ஆமா ஆமா, அதுக்காக தான் சின்னதா ஒரு பார்ட்டி. அதான் அஞ்சலி கம் ஆன். என்ன சார், வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? வணக்கம் சார். வாயா பிபி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. உங்க கருணை இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன சார் குறை? அந்த மாஜிஸ்ட்ரேட் போஸ்டையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரட்டும்யா. கரெக்டா சொன்னீங்க. வரணும்ல? வந்துருச்சு. டைமா? இல்ல சார், எடுத்துக்கங்க. குடிச்ச ரொம்ப நாளா ஆயிடுச்சு. குடி. நாளை ஷூட் முடிஞ்சதுனா ஃப்ரீ ஆயிடுவேன். அஞ்சலிங்கிறது நீங்க தானே? ஆமா. உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கு எங்க எப்படி போன் வரும்? நாம இங்க வரோம் ஆபீஸ்ல சொல்லிட்டு தானே வந்தோம். ஆமா. அங்க இருந்து யாராவது பண்ணிருப்பாங்க. எங்க? உள்ளதான். இது புடிடி. வந்துறேன். வாங்க. அதோ அங்க இருக்கு போன். ஹலோ ஹலோ. பெயிண்டிங் நல்லா இருக்குல்ல சார்? நீங்க போன் வந்ததுன்னு சொன்ன. பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் வரைஞ்சதுதான். ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏய், உடனே அதை பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன். ஐயோ வேண்டாம் சார். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமா சார். ஆசையா கொடுக்கறத வேணாம்னு சொல்லாதீங்க. நான் அப்படி இல்ல. எனக்கு ஏதாவது பிடிச்சு போச்சுன்னா முடியாதுன்னு சொன்னாலும் அதை அடைஞ்சே தீருவேன். வா அஞ்சலி, உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. பரவாயில்ல வா. அந்த போட்டோ யாரோடதுன்னு சொல்லு பார்க்கலாம். யாருது? என்னோடதான். அந்த வயசுல ஒரு தடவை என்ன ஆச்சு தெரியுமா? என் பக்கத்து வீட்டு பையனோட சைக்கிள் எனக்கு பிடிச்சு போச்சு. குடுன்னு கேட்டேன். கொடுக்க மாட்டேன்னா அவனை மாடி மேல இருந்து தள்ளி விட்ட. செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் சீர்திருத்த பள்ளியில கொஞ்சம் வருஷம் இருந்தேன். இங்க பாத்தியா எனக்கு நல்ல வாலிப வயசு. எங்க தெருவுல ஒரு பொண்ணு இருந்தா. அப்பா ரொம்ப அழகா இருப்பா. அவ பேரு காவியாவோ ஸ்ராவியாவோ. அவ மேல ஆசைப்பட்டேன். முடியாதுன்னா அவ முகத்துல ஆசிட் ஊத்திட்டேன். மறுபடியும் ஜெயிலுக்கு போனேன். ஆனா அழகான முகம். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ சுந்தரம் அவதாரம், மீனாட்சி சுந்தரம் பேரை கேட்டாலே ஆடி போயிருவானுங்க. அரசியல்ல நுழையறதுக்கு ரவுடிசம் ஒரு குறுக்கு வழி இல்லையா? அந்த ரூட்ல போனேன். இப்ப மினிஸ்டர் ஆயிருக்கேன். எல்லாமே எனக்கு மறக்க முடியாத நினைவுகள். எனக்கு ஏதாவது பிடிச்சு போச்சுன்னா அது கிடைச்சே தீரணும். இப்ப எனக்கு எது மேல ஆசை வந்திருக்குன்னு நான் இன்னும் சொல்லல. ஓ மேலதான். பயப்படாத. ஒரே ஒரு நாள் உன் வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் என் கூட படுத்துரு. உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்கறேன். அஞ்சலி, நான் எத்தனையோ அழகான பொண்ணுங்களை கிராஸ் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஏதோ ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. அதனாலதான் நான் டிஸ்டர்ப் ஆகுறேன். ஹேய், என்னாச்சு உனக்கு? திடீர்னு கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டியா? ஒண்ணும் அவசரம் இல்ல. ஒரு வாரம் 10 நாள்னு டைம் எடுத்துக்க. யோசிச்சு சொல்லு. ஆனா நல்ல முடிவா சொல்லு. ஹலோ ஹலோ. காலையில இருந்து ராங் கால்ஸ். நீங்க அஞ்சலிங்கிறது நீங்க தானே? வழி விடுங்க. கம் ஆன், போய் பாருங்க. சார், வாட்ஸ் தி ப்ராப்ளம் சார்? சர்ச் வாரண்ட். சார், எதுக்கு? எல்லாத்தையும் நல்லா தேடுங்கயா. கம் ஆன். சார், வாட்ஸ் ஹேப்பனிங் சார்? ப்ளீஸ் டெல் மீ. இதெல்லாம் இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. சார், ப்ளீஸ் லிசன் டு மீ. சார், ப்ளீஸ். எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். இதெல்லாம் நம்பாதீங்க. என்ன வேற எங்கேயும் வச்சிருக்கியா? சோசியல் சர்வீஸ்னு ஊர் ஏமாத்திரியா? இங்க பாரு, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வர, எங்க கொண்டு போற? இது மட்டும் தானா இல்ல கஞ்சா அப்படின்னு எல்லாம் சப்ளை பண்றியா? ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டாயா? அந்த லிஸ்ட்ல இந்த நம்பர் இருக்கான்னு பாரு. கம் ஆன் குயிக். எஸ் சார், சேம் நம்பர் சார். துபாய் கான் நம்பர் சார். ஓஹோ, உனக்கு மாஃபியா கூட எல்லாம் டீலிங் இருக்கா? நோ சார். எஸ். நோ சார். ஷட் அப். தள்ளி போங்க.
இன்று காலை பிரபல டிவி ஆங்கர் அஞ்சலியை அவரது வீட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தியதாக போலீசார் கைது செய்தார்கள். அஞ்சலிக்கு போதை கடத்துபவருடன் தொடர்பு இருப்பதாகவும் அவரது வீட்டில் பல லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருள் கிடைத்ததாகவும் போலீஸ் தரப்பினர் கூறுகின்றார்கள். அஞ்சலியாவது காலாவதியான மருந்து எக்ஸ்போர்ட் பண்றதாவது? இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். அட, காலையில வரைக்கும் நான் அவ கூட தானே இருந்தேன். இல்ல சார், டெஃபினட்டா அவ இதை பண்ணிருக்க மாட்டா. அஞ்சலி பத்தி எல்லாருக்குமே தெரியும் சார். நிச்சயமா அவங்க இதை பண்ணிருக்கவே மாட்டாங்க சார். அஞ்சலிக்கு நம்மளை விட்ட வேற யாருமே இல்ல. எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாத்தணும். என்ன பண்ண சொல்றீங்க? சேனலுக்கு நல்ல பேர் கொண்டு வரவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். இப்படி சாட்சியோட பிடிபட்டிருக்கா, அவளுக்கு எப்படி உதவ முடியும்? இப்பவே மீடியால நம்ம சேனலோட மானமே போயிடுச்சு. சார், உண்மை என்னன்னு தெரியாம. உண்மை என்னங்கிறது யாருக்கும் தேவையில்லாத விஷயம். அஞ்சலியோட விஷயத்துல பாரபட்சம் பார்க்காம மத்த சேனல் மாதிரி நீங்களும் நியூஸை கவர் பண்ணணும். வழிபடுங்க. தள்ளுங்க தள்ளுங்க. ஏய், நில்லு, நில்லு. ஏய், என்ன வேணும்? அஞ்சலி மேடம், போலீஸ் ட்ரக்ஸோட கையும் களவுமா பிடிபட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எத்தனை வருஷமா கடத்தல் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கடத்தல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க பண்ற சோசியல் சர்வீஸ் எல்லாம் நீங்க பண்ற தப்ப மறைக்கிறதுக்காக தான் சொல்றாங்க. அது உண்மையா? உங்களுக்கு துபாய் மாஃபியா டான் கூட தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே, அதுவும் உண்மையா? ஆங்கரா நல்ல பொசிஷன்ல உள்ள நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை செஞ்சீங்களா? நைட் ஷோக்கு போலாம். சார் சார் சார், உள்ள என்ன நடந்தது? கேஸ் வாய்தாக்கு வந்துருச்சா? ரிமாண்ட் கொடுத்திருக்காங்க. ரிமாண்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? நல்லா பேசுறீங்களா சார்? 15 நாள் கோர்ட் கஸ்டடி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ் தீர்ப்பாகும். தண்டனை அதிகமாகுமா? ஆகாம வேற என்ன ஆகும்? நல்லா கேட்டீங்களேம்மா. இந்த கேஸ டீல் பண்ணது யாரு? நான் இல்லையா? சாட்சி ஆதாரங்கள் ரொம்ப பலமா இருக்கு. யார்கிட்ட என்ன கேக்குறீங்க? லதா, தங்கம்மா, பங்கஜம், அங்க போ. அஞ்சலி, உட்காரு. திவ்யா, கவிதா, நாகம்மா, என்ன அனிதா, போய் உட்காரு. உள்ள போ. என்னடி பண்ணிட்டு வந்த? திருட்டா இல்ல கொலையா? என்னடி செஞ்சுட்டு வந்த? என்னடி செஞ்சுட்டு வந்த கேக்குறேன்ல. அக்கா கேக்குதுல, சொல்லி தொலை. நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, அவளுக்கு வாய் இல்ல? 4 பேரை அருவாளால கூறு போட்டவடி. கேட்டதுக்கு பதில் சொல்லல. நாங்க சத்தம். ஏய் சுந்தரி, இங்க வா. என்ன பண்டு? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? நானா? உனக்கா? ஹெல்ப்பா? ம். நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் என் உயிரையே கொடுப்பேன். ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து 4 நாள் ஆச்சு. உனக்கு எல்லாத்தையும் சொல்லணுமா? போ போ, என் துணியை தை. இதுவும் தவ. கேண்டி சிரிக்கி. நான் சொல்ல போய் மாட்டியா? ராத்திரி அவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு பயம் இல்லாம போச்சுல? இந்த கைய மடக்கி அப்படியே ஒரு குத்து குத்துனடா. என்னடி ரிங்டோன் சவுண்ட் அதிகமா கேக்குது? கேட்கறதுக்கு நீ யாரு? யாரு காட்டுடி? ஏய் செல்லம், இப்பதான் வந்தியா? ஆமா, உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வெளிய வேற வெயில் மண்டைய பொளக்குது. அதான் 4 நாள் இங்க இருக்கலாமேன்னு கமிஷனர் செல்ல அடிச்சிட்டு வேணும்னு உள்ள வந்துட்டேன். ஐயோ, ஏய் ஏய், நிறுத்துங்கடி, நிறுத்துங்கடி. என்ன வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சியா? போட்டேனா? நான் பிரச்சனை பண்ணல மேடம். இவங்க கிட்ட தேவையில்லாம கலாட்டா பண்ண நான் தட்டி கேட்டேன். ஆமா மேடம், இவளுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. இவள இருட்டு ரூம்ல போடுங்க. சுந்தரி, நீ அந்த பொண்ணு கூட இரு. போடி. அஞ்சலி பொண்ணுதான்.
உனக்கு தான் போன். எனக்கா? யாரு? பேச தெரியும். ஹலோ மீனாட்சி, என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு பட்டு மத்தையில படுக்க வேண்டிய நீ வெறும் தரையில படுத்திருக்க. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருந்தா உனக்கு சொர்க்கத்தையே காட்டியிருப்பேன். ஆனா நீ எனக்கு கோவத்தை வர வச்சுட்ட. அதுக்காக தான் ஜெயில எப்படி இருக்கு. அஞ்சலி, நீ அங்க கஷ்டப்படுறத நினைச்சு என் மனசு இங்க கஷ்டப்படுது. நான் வேணா உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். நீ மட்டும் ஊன்னு சொன்னா நிரபராதியா வெளியே வந்துடலாம். உள்ள தள்ள எனக்கு வெளியே கொண்டு வரதுல கஷ்டம் எதுவும் இல்ல. யோசிச்சு பாரு. பெரியவங்க கிட்ட வச்சுக்கிட்டா புலிகிட்ட மாட்டின மாதிரி தான். அனாவசியமா அவர்கிட்ட வச்சுக்காத. யோசிச்சு முடிவெடு. அஞ்சலி, கவலைப்படாத. உன் பிரச்சனையை சொன்னா பாரம் குறையும். என்ன உன் சொந்த தங்கச்சியா நினைச்சுக்கோ அஞ்சலி. உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா என்ன நடந்ததுங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு. சொந்தம்னு சொல்லி யாருமே எனக்கு உதவ வரல. எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் என் ஃப்ரெண்ட் ராகுல். ஏ அஞ்சலி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. பேரு ராகுலாம். ஏ சுந்தரி, உன்னதான் நான் தண்ணி எடுக்க சொன்னால இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சுகுமாரி கிட்ட சொல்லிட்டேன். இங்க ஜெயிலர் நானா நீயா? கண்டிப்பா நீங்க தான். போ. நீ போடி. டிங் டிங் டிங். ராகுல், ராகுல் என் மேல வீணா பழிய போட்டு இந்த கேஸ்ல என்ன மாட்டி விட்டுட்டாங்க. ராகுல், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? இதுக்கெல்லாம் காரணம் அந்த மினிஸ்டர் மீனாட்சி தான். அவன் என்ன சொன்ன தெரியுமா? என்ன ஒரு நாள் அவனோட படுக்க சொன்னா, அவ்வளவுதானே? இந்த விஷயம் எப்படி உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும் அஞ்சலி. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். உன் வீட்டுல ட்ரக்ஸ வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது கூட நான் தான். அந்த மீனாட்சி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அன்னைக்கு எவனோ உன்னை இடிச்சதுக்கு அவனை போட்டு அடிச்சேன். இவன் அடிக்க முடியுமா? பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு அஞ்சலி. நம்மளால அடிக்க முடியாதப்போ நாம அடங்கி போறதா நமக்கு நல்லது. இது எல்லாமே உனக்காக இல்ல அஞ்சலி, நமக்காக தான் செஞ்சேன். அவன் சொல்றபடி நீ ஒரு நாள் நடந்துக்கிட்டா நாம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அஞ்சலி. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் நமக்கே தரேன்னு சொல்லிட்டான். அஞ்சலி, நீ அவன் கூட இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த கற்பு, மானம், அவமானம் எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்கும். எல்லாமே வேஸ்ட். இதெல்லாம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கற்போட இருந்தாதான் இந்த சமுதாயம் நம்மளை மதிக்குங்கிறது எல்லாம் பழைய கதை. புரிஞ்சுக்க அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியில வரணும்னா மீனாட்சி சுந்தரத்தை தவிர மதுரை மீனாட்சியால கூட முடியாது. அவர் அப்படியே சொன்னார். நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சலி.